நண்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். இந்த உலகமும் உறவுகளும் உங்களை அநேக நேரங்களிலே வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கலங்கி துக்கித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. என்றைக்காவது முடிவு வந்து விடாதா, தீர்வு கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைக்கும் விதமாக, உங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றும் விதமாக ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக விசாரிப்பார். உங்களை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம், துக்கப்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்காக பரிந்து பேச வேண்டியவர்கள், உங்களுக்காக நிற்க வேண்டியவர்களெல்லாம் தூரமாக போய்விடுகிறார்கள் என்று மிகவும் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரரே சகோதரியே, யார் உங்களை விட்டு தூரமாய் நின்றாலும், யார் உங்களை விட்டு கடந்து போனாலும், கண்டுகொள்ளாமல் போனாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடே வாழ்ந்து என் வாழ்க்கை போதும், என வாழ்ந்தது துக்கத்தோடு வேதனையோடு வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கை ஏன் நான் வாழ வேண்டும், இனிமேலும் நான் வாழ்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கலங்கி வெறுமையோடும் வறுமையோடும் தவிப்போடும் ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் அவமானத்தோடும் நிந்தையோடும் தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நேசிக்கிறார் என்பதின் விதமாக பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. யோவான் 16:20 ஆண்டவர் உங்களுக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காகவே, உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்காக எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். எல்லாரும் கைவிட்டாலும், எல்லாரும் உங்களை விட்டு தூரமாய் போனாலும், இயேசு உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை விட்டு தூரமாய் போக மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் கவலைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார்.